நம்ம வாழ்ற இந்த அவசர உலகத்துல இந்த இயற்கையோட அழகை ரசிக்க நேரமே இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஆனா இதோ இந்த பறவை தன் சிறக விரிச்சு பறக்கிற இந்த நொடி இருக்கே, இதை என் கண் முன்னாடி நான் ரசிச்ச மாதிரியே உங்களுக்கும் அப்படியும் ரியலா கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் பாக்குற இந்த அமைதியையும் அழகையும் நீங்களும் பார்க்கணும், அந்த அமைதியை நீங்களும் உணரணும்னு தான் இந்த விளாகோட நோக்கமே. இதை அப்படியே உங்க கண் முன்னுக்கு என்னால கொண்டு வர முடியும். அப்படியே போற வழியில என் கண்ணில் பட்டதுதான் இந்த அழகான வாய்க்கால். சுத்தி இருக்கிற பச்சை மரங்களும் சலசலன்னு இந்த தண்ணியை பார்த்ததுமே அப்படியோ கடந்து போக என் மனசுக்கு இஷ்டமே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த அழகை ரசிக்கணும்னு தோணுச்சு. வெளியில சுட்டரிக்கிற வெயில், ஆனா அந்த பாலத்துல உட்காந்து அந்த குளிர்ந்த தண்ணில காலை நினைச்சப்போ அப்பாடா, அந்த சுகமே தனிங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணியோட குளிர்ச்சி காலில் படும் போது அதை விட்டுட்டு வர மனசே வரல. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே மறந்து அந்த உலகத்தை ரசிச்சேன். நம்ம வாழ்க்கையும் இப்படித்தாங்க, ஓடிட்டே இருக்கிற பாதையில எத்தனையோ வெயில் போல கஷ்டங்கள் வரலாம், ஆனா நமக்கான அமைதியும் சந்தோஷமும் ரொம்ப தூரத்துல இல்ல. நம்ம கடந்து போற பாதையிலே இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன நொடிகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த வாய்க்காலை விட்டு வர மனசே இல்லாம அங்கிருந்து வரும்போது தான் என் கண்ணில் பட்டுச்சு இந்த அழகான வயல்வெளி பாதை. அப்படியே நடந்து போகும்போது அங்க ஒரு மரத்தடி நிழல்ல அந்த அழகான குட்டி கோயிலை பார்த்தேன். அந்த இடத்துல என்னவோ தெரியல, அவ்வளவு ஒரு அமைதி, அவ்வளவு ஒரு செழிப்பு. அந்த கோயிலுக்கு முன்னாடி வாய்க்கால் தண்ணி சுத்தியோடி அப்படியே அந்த பச்சை பசேல் வயலுக்கு போற அந்த காட்சி இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. சுத்தி வீசுற அந்த குளிர்ந்த காற்று, காதுல விழுற அந்த தண்ணியோட சத்தம், மனசுல இருந்த எல்லா பாரத்தையுமே இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதி. அந்த இடத்தோட குளிர்ச்சியும் நிம்மதியும் என்ன அப்படியே கட்டி போட்டுடுச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து அந்த இயற்கையோட அமைதியை முழுசா ரசிச்சேன். அந்த கோயிலோட அமைதியை கடந்து அப்படியும் அந்த பச்சை பசேல் வயல்வெளி பாதைக்கு நடுவுல பயணிக்கும் போதுதான் என் கண்ணில் பட்டுச்சு அந்த அழகான ஒரு குட்டி குடிசை வீடு. பாக்குறதுக்கு வேணும்னா அது ஒரு குட்டி குடிசை வீடா இருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களை விட அந்த இயற்கை சூழலுக்கு நடுவுல பாக்குறதுக்கு அது அவ்வளவு நேர்த்தியாவும் மனசுக்கு ஒரு விதமான வலிமையும் தந்துச்சு. அந்த ஐயாவோட பேச ஆரம்பிச்சு. ஏதோ பல வருஷம் பழையன சொந்தக்கார பிள்ளை மாதிரி அவ்வளவு அன்பா என்ன கவனிச்சு பேசினாங்க. வயசான தோற்றம், உழைப்பால சுருங்கி போன முகம், வெளி உலக பார்வையில ஒருவேளை அவர் அழகா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா அவரை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஐயா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த நொடி ஒரு சின்ன குழந்தைய போல அவர் முகம் முழுக்க வெக்கமும் சந்தோஷமும் கலந்த ஒரு சிரிப்பும் வந்துச்சு பாருங்க. அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவங்க மனைவிக்கு இந்த தங்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியல. ஓடி போய் அங்கிருந்த ஒரு 3-4 மயிலிறகு எடுத்து வந்து என் கையில கொடுத்தாங்க. சாப்பிட்டு போமா அப்படின்னு அன்போட வற்புறுத்தினாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து உங்க கையால சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். நம்மள பல பேர் அழகுன்றது வெளி தோற்றத்துல தான் தேடுறோம் இல்லையா? ஆனா உண்மையான அழகுன்றது நம்ம பேசுற கனிவான வார்த்தையிலையும் மத்தவங்க முகத்துல நம்ம வரவைக்கிற அந்த புன்னகையிலையும் தான் இருக்கு. பெரிய வசதிகள் எதுவுமே இல்லாத இந்த குடிசையில அவங்க கொடுத்த இந்த மயிலிறகுகள் எனக்கு சாதாரண இறகுகளா தெரியல. அவங்க இதயத்துல இருந்து எனக்கு கொடுத்த பேரன்போட அடையாளமா தெரிஞ்சுது. காசு பணம்னு கொடுக்கறத விட அடுத்தவங்க மனசு குளிரும்படி ஒரு நல்ல வார்த்தை பேசி பாருங்க, அந்த உலகம் இன்னும் அவ்வளவு அழகா மாறும். அப்படியோ அங்கிருந்து பக்கத்துல இருக்க ஒரு தோட்டத்துக்கு போனேன். அங்க ஒரு அழகான குடிசை வீடு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடிசையில யாருமே இருக்கில்ல. அது மட்டும் இல்ல, அந்த குடிசையில கதவு கூட இல்ல. எந்த நம்பிக்கையில எல்லாத்தையுமே இப்படி திறந்துட்டு போனான்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த குடிசைக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு பழைய சைக்கிள். அந்த சைக்கிள் பாக்குறதுக்கு ரொம்ப வயசா இருக்கும் போல. இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுல பெரிய கேள்வி வந்துச்சு. இந்த திறந்த குடிசையும் இந்த பழைய சைக்கிளும் நமக்கெல்லாம் பெரிய பாடம் சொல்லி கொடுக்குது இல்லையா? பூட்டுக்கு மேல பூட்டு போட்டு பூட்டிட்டு எதையோ இழந்துருவோமோன்னு பயந்து பயந்து வாழ்றோம் இல்லையா? ஆனா இந்த எளிய மனிதர்களை பாருங்க, எந்த கதவும் இல்லாம எந்த பூட்டும் இல்லாம நம்பிக்கையோட உழைப்பையும் அன்பையும் மட்டும் முழுசா நம்பி வாழ்றாங்க. அப்படியே வரும்போது பக்கத்துல இந்த அழகான டிராக்டர் என் கண்ணில் பட்டுச்சு. இதை பார்த்த உடனே எனக்குள்ள இருந்த ஒரு பழைய ஆசை சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளா எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய டிராக்டர்ல ஏறி அதை ஓட்டி பார்க்கணும்னு. அன்னைக்கு அதை ஓட்ட முடியலனாலும் அதோட ஷீட்ல ஏறி அந்த ஸ்டியரிங்க பிடிச்சி உட்கார்ந்தப்போ அப்பாடா, மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன பிள்ளைக்கு பிடிச்ச பொம்மை கிடைச்சா அப்படி இருக்கும், அதே ஃபீலிங் தான் எனக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பெரிய பெரிய இலக்குகள் கனவுகள் இருக்கலாம், ஆனா அதை நோக்கி ஓடுற அவசரத்துல நமக்குள்ள இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நாம அப்படியே விட்டுறோம் இல்லையா? உலகத்தோட பார்வையில இது ஒரு சாதாரண டிராக்டரா இருக்கலாம், ஆனா என்னோட பார்வையில இது ஒரு நீண்ட நாள் ஆசையோட ஒரு குட்டி வெற்றி. நாம ஒரு விஷயத்த மனசார ரொம்ப ஆசைப்பட்டா இந்த உலகமே அதை நமக்காக நடத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா?
அதே போலதான் நான் ஆசைப்பட்ட அந்த டிராக்டரை ஓட்டிட்டு வந்த ஐயாவை நேர்ல பார்த்தேன். தயங்கி அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நானும் உங்க கூட கொஞ்சம் தூரம் வரவான்னு. அவர் முகத்துல ஒரு அழகான புன்னகை, எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம தாராளமா இருமான்னு சொன்னாரு. அந்த வண்டி மெதுவா நகர ஆரம்பிச்சது. அப்பாடா, எனக்குள்ள இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத பேரானந்தம். உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்க சின்ன சின்ன ஆசைகளை கேட்டு அது தைரியமா வெளிப்படுத்துற அந்த ஒரு நொடியில தான் இருக்கு. தயக்கங்களை உடைச்சு நம்ம ஆசைகளை கேட்கும் போதுதான் இந்த மாதிரி அழகான தருணங்கள் நமக்கு பரிசா கிடைக்கும். அப்படியே இன்னைக்கு ஒரு வழியா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு எல்லா வேலைகளையுமே சூப்பரா முடிச்சாச்சு. இந்த டேயோட ஃபைனல் டச்சா இதோ இங்க வந்து நல்ல சில்லுன்னு ஒரு ஜிஞ்சிபியர் சோடாவும் சுட சுட ஒரு ரோலும் ஆர்டர் பண்ணினேன். ஒரு நாள் முழுக்க செம வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு நல்ல களைப்பா வரும்போது இந்த மாதிரி ஒரு சில்லான ஜிஞ்சிபியர் சோடா எடுத்து அப்படியே குடிச்சு பாருங்க. அப்பாடா, சான்ஸே இல்ல. அது தொண்டையில இறங்குற சுகம் இருக்கே, அது வேற லெவல் ஃபீலுங்க. அப்படியே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு வழியா சந்தோஷமா வீட்டுக்கு போகும்போது இந்த அழகான குளத்தை பார்த்து அங்க சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்குள்ள பல நாளா இருந்த அந்த ஆசை திரும்பவுமே எட்டி பார்த்துச்சு. நாமளும் ஒரு தடவை மீன் பிடிச்சு பார்க்கலாமேன்னு. எப்போ மீன் மாட்டும் அப்போ மீன் மாட்டும்னு ரொம்ப ஆர்வமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா நேரம் போக போக கையும் காலும் வலிக்க ஆரம்பிச்சதே தவிர ஒரு மீன் கூட மாட்டல. அப்புறம் அங்கே உட்கார்ந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பவும் வரல. ஆனா அந்த ஏமாற்றத்துக்கு நடுவுல தான் எனக்குள்ள பெரிய ஒரு புரிதல் வந்துச்சு. இந்த சுட்டரிக்கிற வெயில்ல மணிக்கணக்கா நின்று மீன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அதுவும் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நின்னாலும் சில நேரங்கள்ல ஒரு மீன் கூட கிடைக்காம அவங்க வெறும் கையோட வீட்டுக்கு திரும்ப வேண்டி இருக்கும் இல்லையா? அப்பதான் யோசிச்சேன், நம்ம வாழ்க்கையும் இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி தான். நாம ஒரு இலக்கை நோக்கி எவ்வளவோ உழைப்பு போடுறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்றோம். ஆனா சில நேரங்கள்ல நாம நினைச்ச பலன் நமக்கு கிடைக்காமலே போகுது இல்லையா? ஆனா இது நமக்கு பொறுமைன்ற மிகப்பெரிய தத்துவத்தை கத்து கொடுக்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மீன் கூட மாட்டல. ஆனா அதே குளத்துல அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த அண்ணாக்கு ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. எனக்கு மீன் கிடைக்கலன்னு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அந்த அண்ணன் பிடிச்ச மீனை ஆசையா என் கையில வாங்கி பார்த்தேன். அதை என் கையில வச்சு பார்க்கும் போது நான் பிடிச்ச மாதிரியே எனக்குள்ள ஒரு தனி சந்தோஷமும் பெருமையும் வந்துச்சு. இந்த மீன் நமக்கு வாழ்க்கையோட பெரிய ரகசியத்தை சொல்லி தருது இல்லையா? வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுற வெற்றி நமக்கு கிடைக்காம போகலாம். ஆனா நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஜெயிக்கும் போது அந்த வெற்றியை கொண்டாடி அவங்க மகிழ்ச்சியில நாமளும் பங்கெடுத்துக்கிட்டா நம்ம மனசும் எப்போ எதுக்கும் ஆசைப்படாத ஒரு பேரமைதி அடையும். அடுத்தவங்க மகிழ்ச்சியில நம்ம மகிழ்ச்சியை தேடுவோம். கவலைகளை மறந்து பயணங்களை ரசிங்க. கவனத்தோட உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.